Taste the Daily. பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பக்கம் புகைப்படத்தை பார்க்கிறோம். பிரதமரை ஒருவேளை அமைச்சர் ரகசியமா சந்திச்சிருப்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. ஆனா அதற்கான விளக்கத்தை அமைச்சரே கொடுத்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம் சார்? ஆமா சார், இது அவர் தனிப்பட்ட ஒரு சந்திப்பா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை சார். இது அவர் வந்திருக்காரு, ஒரு 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 புரோட்டோகால் அடிப்படையில் இவர் சந்திச்சிருக்காருன்னு அவரே தெளிவுபடுத்தியிருக்காரு. அந்த அளவுக்காக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கதான் சார் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்ல, ஏற்கனவே ஒரு சின்ன சலசலப்பு இருந்தது, அதாவது தலைமைக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும். ஆனா சமீபத்தில் நடந்த விழாவில் முதலமைச்சர் புகழ்ந்து பேசினார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது. அதன் பிறகு இப்படி ஒரு புகைப்படம்ன்றதுனால அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஆமா சார், ஏன்னா இது முதல்வர் அண்மையில தான் அவரை பாராட்டி இருந்தாரு. அந்த நிகழ்ச்சியிலேயே அவருக்கு நான் துறையை மாத்தினதுக்கு காரணமே அவர் இன்னொரு துறையிலேயே சிறப்பா செயல்படுவாரு அப்படிங்கிறதுனாலங்கிற மாதிரி நல்ல பாராட்டி தான் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த புகைப்படத்துக்கு கூட இவரே ஒரு விளக்கமும் சொல்லியிருக்காரு. பிரதமரை நான் சந்திச்ச போட்டோவை எங்க வெளியிட விரும்பல, ஆனா இந்த விவாதத்தின் போது கூட இருந்த பிஜேபியினர் கொஞ்சம் பேர் சோசியல் மீடியால போட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டாங்கிற மாதிரியான ஒரு கருத்தை கூட அவர் தெரிவிச்சிருக்கதை பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி விளக்கம் அவர் கொடுத்துட்டாரு. இப்ப புகைப்படத்தை நம்ம பாக்குறோம், இதெல்லாம் சரிதான். ஆனாலும் கூட அரசு ரீதியிலான கட்டளை வந்தது, அதனை தான் நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னவர், அரசாங்க ரீதியாக புகைப்படம் வெளியே வந்திருந்தா அதுல பெரிதா சர்ச்சை இருந்திருக்காதோ? இல்ல, அது கண்டிப்பா சார். அது அரசாங்க ரீதியா வந்திருந்தா நிச்சயமா சர்ச்சை இருந்திருக்காது. இது அவர் மறைக்கணுங்கிற உள்நோக்கம் இருக்கிற மாதிரி என்னுடைய பார்வையில இல்லை சார். அது அப்படி ஒருவேளை அரசாங்க ரீதியில வெளியே வந்திருந்தா இந்த சிக்கல் இருந்திருக்காது இல்லையா? அப்போ அது நிச்சயமா இருந்திருக்காது. இப்படி ஒரு புகைப்படம் வெளியே வரும்போது தானே சர்ச்சையாகுது. அது அரசாங்கமே விட்டு இருந்தாக்க பிரச்சனை இருந்திருக்காது தானே? அப்ப அந்த இடத்துல தொடக்க புள்ளி எங்க இருக்கு, எந்த இடத்துல பிரச்சனைக்கு காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆமா, இன்னொன்னு இவங்க சரி இது ஒரு நார்மலான சந்திப்பு தானே, இதுக்கு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அதன் மூலமாவும் இப்படி பேச வச்சிடலாமோ அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க அதை வெளியிடாததுனால இப்ப இது பேசு பொருளா இருக்கு. அவ்வளவுதான், அந்த மட்டத்துல தான் இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சார். பல சமயங்கள்ல மத்தியில இருந்து இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் வரும்பொழுது அவங்களை பாக்குறது, அது சம்பந்தமான புகைப்படங்கள் வரதெல்லாம் வழக்கமா தான் இருந்திருக்கும். இந்த தடவை வராதனால தான் கேள்வி. நீங்க விவரங்களை நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். Taste the Daily.